நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்களுக்குன்னு சொந்தமாக யூடியூப் சேனல் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துங்க, தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூப் விடணும். இப்போ என்ன பண்ணலாம்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒரு வீடியோவை உங்கள் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஒன்று கம்ப்யூட்டர் வழியாக நீங்கள் அப்லோட் அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு மெத்தட். பட் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஆட் அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டை மேனேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்ப்யூட்டர்லையும் பயன்படுத்தலாம். டேப்லெட், ஸ்மார்ட் ஃபோன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தும். அதுவும் வெப் ப்ரௌசர் வழியாக தான் நீங்கள் பயன்படுத்த முடியும், ஸ்மார்ட் ஃபோன்லையும் டேப்லெட்லையும். பட் கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை அதிகம் பயன்படுத்துகிறவங்க இந்த ஆடை வந்து அப்ளை பண்ணுறதும் சரி, அதே நேரத்தில் மற்ற விஷயங்கள் அதையும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வெப் ப்ரௌசருக்கு உள்ளே போயிட்டு தான் இந்த யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய் உங்களுடைய வீடியோலாம் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். அதை தவிர்க்கிறதுக்கு உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் வெப் ப்ரௌசருக்குள்ளே போனீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக உங்களுக்கு யூடியூபோட ஸ்டுடியோவில் போயிட்டு ரீடைரக்ட் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் விட்டுரும், அதாவது அப்ளிகேஷன் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அந்த யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரௌசரில் போயிட்டு அந்த யூடியூப் ஸ்டுடியோட வெப் பேஜை வந்து டைப் பண்ணி உள்ள போனேன், ஈஸியா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கல், ஸோ இந்த மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கலாவே இவ்வளவு நாள் வந்து அதில் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ என்னமோ தெரியல, கூகுள் யூடியூபுக்கு ஒரு செமையான செட்டிங்கை அறிமுகப்படுத்து. நண்பர்களே, வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பிளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறீங்க, யூடியூப் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணுங்க. யூடியூப் ஸ்டுடியோ டைப் பண்ணி இதை முழுமையாக ஓப்பன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷனை ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சு, பட் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் உள்ளே போய் பார்த்துக்கலாம், ஆடெல்லாம் முறையாக அப்ளை ஆயிருக்கா, ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணி. பட் இன்னும் டீப்பாக நிறைய விஷயங்களை வந்து அனுபவிக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டைரெக்டாக குரோமில் போய் அதுக்கப்புறம் இதில் போய் யூடியூப் டைப் பண்ணுங்க. ஒன்று வேணாங்க, m.youtube.com டாப் ரைட்டில் 3 டாட், இதை டெஸ்க்டாப் சைட்டாக மாதிரி இந்த மாதிரி ஆயிருமா. இப்போ இப்படியே ஜூம் பண்ணிட்டு அந்த இமேஜில் டேப் பண்ணிட்டீங்களா? டேப் பண்ணி முடிச்ச உடனே பாருங்க, இதில் யூடியூப் ஸ்டுடியோ இருக்கு. இது நீங்க டேப் பண்ணும்போது என்னோட போன்ல யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். டைரக்டா அங்க கொண்டு போயிடும், ரீடைரக்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனுக்குள்ள கொண்டு போயிடும். டேப் பண்ற மாதிரி என்ன பாத்தீங்களா, யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ஷன் ஓபன் ஆகுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காகவே யூடியூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷன்ல ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க நிறைய டேப் கொடுத்துருக்காங்க. அதுல பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா மானிடைஸ், அதை நீங்க டேப் இங்க பாருங்க, டர்ன் ஆன் ஆட்ஸ் ஃபார் ஆல் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதுல வரப்போகுது. ஏர்ன் மணி இன் மோர் வே, ஸோ அந்த ஆப்ஷன் இதுல வரப்போகுது. மேனேஜ் யுவர் அக்கௌண்ட், உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டை இங்கிருந்தே மேனேஜ் இந்த அப்ளிகேஷன்ல நீங்க அனுபவிக்க முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ வரதா என்ன பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.